நம்ம என்ன யோசிக்கிறோம் என்றதை அந்த யோசனைகள் மாற்றிக்கிட்டே வந்தாலே போதும். இது ரொம்ப எளிமையானது. இத்தனை வருஷமாக நமக்கு எதுவுமே தெரியாது. எண்ணங்கள் தான், எண்ணங்கள் போல வாழ்க்கை என்றது எல்லோருக்குமே தெரியும், அது எல்லார் வாயிலையும் வரும். ஆனால் எப்போவுமே நம்ம அது மாற்றிக்கிட்டதே இல்லை. ஸோ இப்போ பத்ரி சார் இது எல்லாமே எவ்வளவு விவரமாக ஒன்றொன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆசைப்படுறது கூட ஏமாற்றத்துக்கு காரணம். ஆசை என்றது என்ன? அதாவது வருங்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் அது வரும் என்று எதிர்பார்க்கறது. ஸோ ஆசைப்படுறது சகஜம்தான். ஆனால் நம்ம கண்டிப்பாக இது யோசிச்சே ஆகணும். இது நமக்கு தேவையா? ஏனென்றால் அதாவது தேவைக்கு மிஞ்சி பணம் வேணும் அது ஆசைப்படுறது, எல்லோருமே என்னை நேசிக்கணும் என்றும் எல்லோருமே என்னை கௌரவிக்கணும் என்றும் இதெல்லாமே ஆசைப்படுறது என்றது என்ன ஆகும் என்றால் அது நமக்கு அது நடக்காத போது என்ன ஆகும் போது நம்ம ரொம்ப கஷ்டத்தில் நம்ம அதை பற்றியே நினச்சிக்கிட்டு அதை பற்றியே இருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாம் என்ன தேவை என்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வாழ கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது நம்ம உடனே கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஏதாவது அங்கே மாறுதல் நடக்குதா? எதுவுமே நடக்காது. இப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை பற்றி நம்ம சும்மா நினச்சிட்டே இருக்கிறதுனால இன்னும் அது நமக்கு பயம் காட்டுமே தவிர அங்கே எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அதனால் நம்ம சிறிது நேரத்துடன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பயணம் பண்ணாலே அந்த வாழ்க்கை ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கும்.